ஹாய் வெல்கம் பேக் டு ஷமீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ தான் வெரைட்டியான ஃபுட்டு இருந்தாலும் நூடுல்ஸ் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது இல்லையா? ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து இன்றைக்கி ப்ரான் போட்டு எப்படி செய்யலாங்கிறத காட்டியிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சொல்லுவாங்க, அதாவது அதுக்குள்ளே மசாலாக்களை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். நான் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சைஸில் ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இதே மாதிரியே சும்மா பெருசு பெருசாகவே வெட்டிக்கலாம், ஏன்னா இது எல்லாமே வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். நான் வந்து பேபி ப்ரான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூனுக்கு பேபி ப்ரான் வந்து நான் ஊற வச்சு இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அரைச்ச சில்லி பேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதிலே வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து அரைச்ச சில்லி வச்சுருக்கேன். ஸோ நான் எவ்வளோக்கு ஸ்பைஸ் வேணுமோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பீனட்ஸ் நான் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நான் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரெடி ஆகிடுச்சு, நல்லா அரைச்சாச்சு. நம்மளோட சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னென்ன வெஜிடபிள் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கடுகு கீரை, அதோடைய தண்டை வந்து நான் தனியாக அந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சில்லி வச்சுருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஆப்பிள் போல் இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2-3 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன சைஸில் வேக வச்சு இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து அந்த மீக்கு வந்து ரொம்ப ஒரு க்ரீமியான ஒரு சதசதன ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கடுகு கீரையோட கீரைகளை வந்து நான் தனியாக இந்த சைஸுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். தவுகே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் அதிகமாக எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். தவுகே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த நூடுலுக்கு நான் வந்து நல்ல பெரிய பெரிய இறால் வாங்கினேன். நான் வந்து இந்த மாதிரி வால் வீசாமல் இந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு கொஞ்சம் கோழியும் சேர்க்குறேன். இந்த மாதிரி நெஞ்சு கோழி வந்து இந்த மாதிரி டைஸாக லாங்காக வெட்டி வச்சுருக்கிறேன். ஓகே, நம்ம நூடுல்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கொடுத்துக்கிறேன். ஓகே, என்ன சூடு வந்ததோ நம்ம வந்து அரைச்சி அந்த மசாலாக்களை அதில் கொடுத்துருவோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலை ஆட் பண்ணலாம். கோழியும் ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு மேலே வந்து சிக்கன் எசன்ஸ் பவுடர் கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சிக்கன் எசன்ஸில் ஏற்கனவே சால்ட் இருக்கும் கியூபாயாமில், ஸோ அதனால் சால்ட் எப்போவுமே பார்த்தே கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வெல் கோட் ஆகட்டும். ஓரளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த தண்டு போடுறோம். தக்காளி ஆட் பண்ணுறோம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்துக்கு மூடி போடுவோம். ஏறக்குறை ஒரு 6 மினிட்ஸ் போல் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சொந்த மசாலா கொடுத்துருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாஸஸ்லாம் கொடுக்கணும், அப்போ தான் நூடுல்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஆயிஸ்டர் சாஸ் கொடுக்குறேன். அபவுட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுப்போம். சில்லி சாஸ் கொடுக்குறேன். இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். டொமேட்டோ கேட்சப் கொடுக்குறேன். கேட்சப் டேஸ்ட் பிடிச்சவங்க கூட கொடுக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனால் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து திக் கேரமல் சாஸ், அந்த நூடுலுக்கு ஒரு அழகான கலர் கொடுக்கும், அதே மாதிரி ஒரு கிரேவியான ஒரு டெக்ஸ்டரும் கொடுக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் இன்னும் சால்ட் கொடுக்கல. இதில் உள்ள சால்ட் எல்லாமே சம்டைம்ஸ் போதுமானதாக இருக்கும், பட் இருந்தாலும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல பார்க்கலாம்.
ஒரு 3 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி வைப்போம். ஓகே, 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, இதில் வந்து நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா வெல் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் அடுத்து நம்ம வேலை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒரு 3 முட்டை ஆட் பண்ண போகிறேன். இது நம்ம கவர் பண்ண வேண்டாம், அப்படியே கொஞ்சம் அந்த முட்டை வந்து குக் ஆகட்டும். ஓகே, ஓரளவு முட்டை வந்து குக்ட் ஆகிடுச்சு, லேசாக இருக்குது, பரவாயில்ல. இந்த டைமில் நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து தவுகி ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் கவர் பண்ணி போடுவோம், கொஞ்சம் மீ சாஃப்ட் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்குவோம். இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓகே, நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெட்டி வச்சுருந்த ரெட் சில்லி போட்டுருவோம். சூடாக இருக்கும் போதே நம்மளோட அன்பான ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உடனே சர்வ் பண்ணலாம். நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.